சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி பாடகர் சத்யன். மேடை கச்சேரிகளில் பாடிக்கொண்டிருந்த சத்யனை ஒரு பின்னணி பாடகராக்கிய பெருமை இசையமைப்பாளர் பரத்வாஜுக்கும் கமலஹாசனுக்குமே சொந்தமானது. இசைஞானி இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, ஸ்ரீகாந்த் தேவா, சத்யா, நிவாஸ் பிரசன்னா உட்பட தென்னிந்திய இசையமைப்பாளர் பலர் இசையிலே பாடக்கூடிய வாய்ப்பினை பெற்ற சத்யன் ஒரு இசையமைப்பாளரும் கூட. ஒரு பின்னணி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சத்யன். சாய் வித் சித்ரா. உங்கள் வீட்டில் யாரும் இசைத்துறையில் சம்மந்தப்படலை, நீங்கள் எங்கேருந்து இசைத்துறைக்கு வந்தீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் மேடையில் பாடணும்னு ஒரு ஆசை தான். கச்சேரியில் பார்க்கும்போது முதல்ல யார் அந்த வாய்ப்பு தந்தாங்க? முதல்ல யாரும் வாய்ப்பு தரல. ஹானஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதம் கீழே அந்த ஆடியோ ஆப்ரேட்டர் பக்கத்தில் கொஞ்சம் இப்படியே பார்த்துட்டே இருக்கணும், அவங்க பாடுறதுலாம் பார்த்துட்டே இருக்கணும். ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு வந்து அது அந்த வேனில் லோட் பண்ணிவிட்டு திருப்பி வரும் தெரியுமா, கச்சேரிக்கு போயிட்டு வரும்போது. அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு என்ன சொல்கிறது, யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ். இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு, ரோஜா ரோஜான்னு. ரோஜா ரோஜா போய் அதுக்கப்புறம் மறுபடியும் சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்பு. அந்த பாட்டு அப்படி ட்ரெண்ட் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சத்தியமாக தெரியல சார். என்னை ஃபோன் பண்ணி சிங்கர்ஸ்லாம் கேட்டாங்க. ஆமாம், எங்கே சந்திச்சிங்க? சாதக பறவைகள் இப்போ ட்ரெண்ட் ஆச்சுல அந்த வீடியோ, ரோஜா ரோஜா ரோஜா. அதில் என் பக்கத்தில் அங்கே தான் நின்று இருப்பாங்க. சொல்லல, அந்த ஜானகிமா பாடலாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. செய்ய மாட்டாங்க, மைக் ஸ்டாண்ட் இருக்கும், குட்டி புக் வச்சுக்கிட்டு அப்படியே பாடுறாங்களே இல்லைன்னு தெரியாது. அங்கே பொன்மேனி இருக்குது. பல நாடுகளில் பாடியிருக்கீங்க. இதில் உங்களை கவர்ந்த மேடை கச்சேரி அப்படின்னு எந்தெந்த கச்சேரிலாம்? பிளேபேக் சிங்கராக 2003 வசூல் ராஜாவில் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல ஃபாரின் போகிறேன், ஃப்ளைட் ஏறுறேன், மலேசியாவுக்கு பினாங்கு போகிறோம். பரத்வாஜ் சாருடைய தலைமையில் ஒரு 80 பேர் கொண்ட குழுவோட. அதில் வந்து எம்எஸ்வி சார் இருக்கார், கங்கைமரன் சார் தான் ஷோ வந்து தொகுத்து வழங்குறாரு. அது பெரிய ஸ்டார் நைட் ஷோ. அப்போ வந்து ஸ்ரீனிவாஸ் சார் தான் ஒரு பாட்டு பாடதாக இருந்தது, மண்ணில் இந்த காதல் அன்றி. அவர் வந்து அந்த டைமில் வந்து இந்த பாட்டு எனக்கு சொல்லவே இல்லை, நான் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அந்த பாட்டு மோஸ்ட் வாண்டட் சாங், பப்ளிக் ரிக்வெஸ்ட், பாடி ஆகணும். யார் பாடுறான்னு கேட்டாலும் நான் பாடுறேன்னு சொன்னேன். ஏன்னா நான் பாட்டு கேட்டு பழகினதுமே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டெலாம் கிடையாது அந்த டைமில். ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஆனால் கச்சேரியில் நான் போயிட்டுருக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யனுக்கு கிடைத்த முதல் பாராட்டு எப்போ, எங்கே? முதல் பாராட்டு ஸ்டேஜில் வச்சு கமல் சார் சொன்னது தான், வசூல் ராஜாவுக்கு. வசூல் ராஜா பாட்டு தான் உங்களை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பாட்டு. எப்படி அமைஞ்சது பரத்வாஜ் இசையில் பாடக்கூடிய வாய்ப்பு? நம்ம லைட் மியூசிக்கில் இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்விகளோட தேடல் தான். அந்த பாட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பை பெற்று தந்ததா இல்லை திரும்பவும் போராட்டம் தான்? அந்த பாட்டு மூலிமா தான் சொல்ல முடியாது. இந்த இசையமைப்பாளர்கள்லாம் சந்திக்கிறது எளிதாக இருந்தது அவங்களுக்கு? ஆரம்பத்துலேருந்து ரஹ்மான் சாரை பாடம் நிறைய ட்ரை பண்ணேன், அதை பார்க்கவே முடியல. ஆனால் தர்காலாம் போய் பார்த்துருக்கேன், நின்றுருக்கேன். பல திரைப்படங்களில் பாடினதுக்கப்புறம் பாடல்கள் நிறைய அப்படி தான் இருக்கா நீங்கள்? அது இந்த சேலஞ்சஸ் தான் சார் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்ன?
ஒரு சாங் பாடிட்டு இந்த சாங் வந்து வேறு சிங்கர் ட்ரை பண்ணலாமா ஒரு தாட் எல்லாருக்கும் வரலாம். ஆனால் எஸ்பிபி சார் பாடினதுக்கப்புறம் அது வரவே வராதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அவர் யுவனுக்கு நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச டைமில் வந்து ராஜா சாருக்கும் அப்படியே சானிடைஸ் ஒரே ஹவுஸ் தானே. ஸோ அப்படியே போனோம். அங்கே ஹார்மோனிஸ் பாட ஆரம்பித்தேன் சாரிகிட்ட, கோரஸ் பாட ஆரம்பித்தேன். அப்போ வந்து சந்தோஷ் நாராயண இசையில் பாடினது பயங்கர டெக்னாலஜி சார், டெக்கி கை. ஓய்யோ, உங்களுடைய கனவு பாதையில் எந்த அளவு பயணப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்க? சிங்கர்ஸ் யாருக்குமே வாய்ப்பே இல்லை. எனக்கும் அதில் நான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஸோ அதில் நானும் பாதிக்கப்பட்டேன். அண்ட் எதனால் அந்த சூழ்நிலை? அதாவது எனக்கு ஒரு மெசேஜெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஆனால் எனக்கு வந்து 7 மாதம் வயிற்றில் குழந்தை இருக்குது. ஆனால் குழந்தை வந்து உங்கள் பாட்டை கேட்கும் போதெல்லாம் துடிக்குது நான் உள்ள. முறையாக இசையை கற்றுக்காமல் ஒரு பாடகராக பிரபலமாக முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் மற்றவங்களாம் இன்றைக்கி வர்றவங்க முடியும் சார். ஹாரி ஜெயரா இசையில் பாடின போது அவர்கிட்ட என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதா ஃபீல் பண்ணீங்க? ஹாரிஸ் சாரோட ரெக்கார்டிங்கே வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி வந்து எம்எஸ் விஸ்வநாதராமூர்த்தியோட பழகக்கூடிய சந்தர்ப்பம் இதுதான். அவரோட சாங்ஸ் நான் சின்ன வயசில் கேட்டதில் அது உள்ளே போய் ரெஜிஸ்டர் இருக்குது. மெலடி இது பண்ணாலும் நீங்கள் வந்து எந்த மெலடியுமே அவரை தாண்டி பெருசாக பண்ண முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் அதில் அவர் இருப்பார் மெலடிஸில். பாட உட்காந்துட்டாரு. அப்போயே ஒரு 91 இயர்ஸ் ஆகுது. நான் கீழே உட்காந்துக்கிட்டேன். கீழே உட்காந்துட்டு ஐயா நான் பேப்பர் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பாடுங்க, 1 by 1 பாடலாம் ஐயா, அந்த இடத்துல 1 more போகலாம் அப்படி சொன்னேன். ஏன் அடிக்கிட்டேன் லைட்டாக சுதி அப்படி சொல்லும்போது சாரோட கவுண்டரை, சுதியா எனக்கா? எந்த காலகட்டத்தில் கம்போசர் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? பாடுறதுக்கு எனக்கு சிங்கர் ஆகணும்னு தோணல சார். ஒரு இசையமைப்பாளராக உங்களுடைய பயணம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி இந்த விழித்திரு படத்தில் பணியாற்றிய அனுபவம்? அது மீரா கதிரவன் சார் வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலிமா நல்லா பழக்கம் சார். ஆக்சுவலி வந்து அவரோட பிளான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளமாக அமைந்த ஒரு பாடல்னா பைசன் படத்து பாட்டு. எப்படி அமைஞ்சது நிவாஸ் பிரசன்னா இசையில் அந்த வாய்ப்பு? அது ஒரு க்யூட்டான ஒரு இன்சிடென்ட் தான் சார். எப்படி அது மாரி செல்வரோட பணியாற்றிய அனுபவம்? அவர் வந்து இந்த ஒரு ரானஸ் வேணும், எமோஷன் இருக்கணுங்கிறதுல அவர் படங்கள்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் அவர் வந்து இந்த பாட்டுக்கு எதிர்பார்த்தார். ஏன்னா இப்போ பெரும்பாலான பாடல்களுக்கு வாய்ப்பு கிடைக்காததுக்கு இந்த இசையமைப்பாளர்கள் அவங்களே பாடிடுறாங்க, அது ஒரு காரணம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியும். இசையில் வந்து ஒரு பாடகராக தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறீங்களா, இல்லை ஒரு இசை கம்போசராக தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசையா? எனக்கு இசையிலே இருக்கணும்னு ஆசை. கலக்க போவது யாரு நீதான், நிலைக்க போவது யாரு நீதான், வருந்தி உழைப்பவன் யாரு நீதான், உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம். டாக்டர் வாழ்க ராஜா, வசூல் ராஜா, MBBS.